வானதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். விஜய் வெளியில் கொண்டு வரக்காக காவேரி, குமரன், நிவின் போடுற எஃபோர்ட் எல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அட் த சேம் டைம் வெண்ணிலா கண்மொழிக்க போகிறாங்க. நிவின் ராகினி மூலயமா பசுபதி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்க போகிறாரு. இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி நல்லபடியாக விஜய் வெளியில் வரணும். விஜய், காவேரி 2 பேருமே இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனையும் மறந்து, எல்லா சோகத்தையும் மறந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி திரும்ப திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. வெண்ணிலா கூட பேசுகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா, வெண்ணிலா பழைய மெமரிஸை கொண்டு வர முடியுமா, ரீகலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க நர்ஸ் ரொம்ப டென்ஷனாகி திட்டவே ஆரம்பிச்சிருவாங்க. ஏமா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, எவ்வளோ டைம் வார்ன் பண்ணுறது, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, அந்த பொண்ணை போய் ஃப்ரீக்வெண்ட்டாக கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு ஆல்ரெடி ஸ்டேபிளாக இல்லை, அவங்க மெமரிஸ் எல்லாமே இழந்து இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு, நர்வ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரீகலெக்ட் ஆகிட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் போய் நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. திருப்பி அவங்க பழைய நிலைமைக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க. அவங்களுக்கு நல்லபடியாக குணமாச்சுன்னா நான் உங்களை தான் முதல் ஆளாக காண்டாக்ட் பண்ணி சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் அந்த பொண்ணுனால தான் உங்கள் ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போயிருக்கதா சொல்கிறீங்க. உங்களோட சிச்சுவேஷனும் எனக்கு புரியுது. பட் நீங்களும் அந்த பொண்ணோட சிச்சுவேஷனையும் அந்த பொண்ணோட ஹெல்த் கண்டிஷனையும் புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து தயவு செய்து போங்க காவேரி, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போய் கங்கா கிட்ட சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்க்கா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, என் லைஃப்பில் எதுவுமே நல்லபடியாக நடக்காதா, ஏன் நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிட்ருக்கேன், இந்த யமுனானால தானே இவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு வந்திருக்கு. அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பாட்டி என்னை எப்படிலாம் கேட்டாங்க தெரியுமா, விஜயோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், நீ விஜய் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் பார்க்கக்கூடாத வேலை, பார்க்கக்கூடாத சூழ்நிலை எல்லாத்தையுமே அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி இருந்த ஒரு பையன் இப்படியெல்லாம் ஆகிட்டான், உன்னால் தான் இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கான், நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்ன மாதிரி என்னை ரொம்ப கேவலமாக பேசினாங்க. அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இன்னுமே எனக்கு இருந்துகிட்ருக்கு. அது போக வெண்ணிலா பிரச்சனையில் விஜயை கிளப்பி விட்டதே நான் தான், வெண்ணிலான்ற ஒருத்தையை கொண்டு வந்ததும் நான் தான், இந்த பசுபதி பழி வாங்கறதுக்கு தூண்டுதலாக இருந்ததும் நானும் நம்ம குடும்பமும் மட்டும்தான். ஸோ இது எல்லாத்துக்கும் மூல காரணம்னு பார்த்தா நான் மட்டும்தானக்கா. இதில் விஜய்க்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாதுல்ல. பட் தண்டனை மட்டுமே அனுபவிச்சுட்ருக்காரு. அந்த போக யாருமே விஜயை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கெட்ட பேர் மட்டுமே விஜய்க்கு ஏற்பட்டுருக்கு. இந்த யமுனாக்காக எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இந்த நன்றி கெட்ட ஜென்மம் அதை கூட நினைக்காம இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஃபஸ்ட்டான கொடுமை கொடுத்துருக்கு. அங்கே போலீஸ்லாம் அடிப்பாங்களாக்கா விஜய், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விஜய் அடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, சேச்சா அப்படிலாம் இருக்காது காவேரி, நீ ரொம்ப யோசிக்காத, ரொம்ப கவலைப்படாத, நீ இவ்வளோ தூரம் யோசிக்கவெல்லாம் வேண்டாம், விஜயெல்லாம் அப்படிலாம் போலீஸ் கை வச்சிடலாம் மாட்டாங்க. இது முழுக்க விஜய் தலைமறைவாக இருந்தனால மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே தவிர விஜய் டைரெக்டாக அடிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது. அப்படி போலீஸும் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் மேலே கன்ஃபார்மாக ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் தான் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க. நீ அந்த மாதிரிலாம் யோசிக்காத, அவரை ஜஸ்ட்டு லாக்கப்பில் வச்சுருப்பாங்களே தவிர அவர் சேஃபாக தான் இருப்பார் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னக்கா இப்படியெல்லாம் நடக்குது, ஒரு பக்கம் வெண்ணிலாவும் கண்முழிக்க மாட்டேங்கிறா, பசுபதியும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, மாமா அதுக்காக தான் கிளம்பி போயிருக்காரு. நிவினும் எவ்வளோக்கு எவ்வளோ ராகினிக்கிட்டேருந்து போட்டு வாங்க முடியுமோ எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க காவேரி, உனக்காகவும் விஜய்க்காகவும். கூடிய சீக்கிரம் நல்லபடியாக பசுபதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ரொம்ப மனதைரியத்தை கொடுத்துட்ருப்பாங்க. இந்த யமுனாவை நான் சும்மாவே விடமாட்டேங்க்கா, ஒவ்வொரு தடவையும் சின்ன பொண்ணு தங்கச்சி அப்படின்ட்டு என்னை கேவலமாக பேசும்போது, அவள் சந்தேகப்படும் போது நான் விட்டு கொடுத்து தள்ளி தள்ளி போனேன். எவ்வளவோ தடவை என்னை அசிங்கப்படுத்தி சந்தேகப்பட்டு பேசியிருக்கா. பட் நான் காதில் வாங்காத மாதிரியே போயிருக்கேன். நம்ம தங்கச்சி நல்லா இருக்கணும், ஏதோ விவரம் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான்னு. பட் இவள் ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கா. இவளுக்கு சரியான பாடத்தையும் பதிலடியும் கொடுக்காம விட்டோம்னா இவள் வாழ்நாள் முழுக்க திருந்தவும் மாட்டா, இவள் சந்தோஷமாக நிவின் கூட வாழவும் மாட்டா. இதுக்கு நம்ம இப்போவே முடிவெடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் பேசுகிறேன்டி அவகிட்ட, இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம முதல்ல முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கங்காவும் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக யமுனா கங்காவுக்கு கால் பண்ணுவாங்க. உடனே கங்காவுக்கு கால் பண்ணிட்டு, நீ எதுக்கடி எனக்கு கால் பண்ண, நீ எல்லாம் ஒரு தங்கச்சின்னு நினைக்கிறக்கே எனக்கு அருவருப்பாக இருக்குது. காவேரி இந்த அளவுக்கு கஷ்டப்படுறானா அதுக்கு காரணமே நீ தான், கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையா, காவேரி இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா தெரியுமா, உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புத்தியே வராது அப்படின்ற மாதிரி கங்கா யமுனாவை சொல்ல, போதும் நிறுத்துக்கா, நீ எப்போ பார்த்தாலும் காவேரிக்காகவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காத, அவனால தான்
என் வாழ்க்கையே வந்துட்டு சுத்தமாக நாசமாயிடுச்சு. ஏன் தான் வந்துட்டு அவள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலோன்ருக்கு. அதை வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லி காமிக்கிறதும் பார்த்தாதுன்னு என் புருஷனை வந்துட்டு என் கூட சேர விடாமல் அவள் தான் தடுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ கூட நிவின் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு தெரியுமா? நான் காவேரிக்காக தான் பார்க்குறேன், திரும்பி வந்துட்டு உன் கூட ஏதாவது பிரச்சனை பண்ணி நான் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டேன், உன்னை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா அது காவேரியை சேர்ந்து பாதிக்கும், காவேரிக்கு போய் நீ திரும்பி கஷ்டத்தை கொடுப்ப, காவேரி வந்துட்டு நீ ஏதாவது பேசினேன்னா அவள் வந்துட்டு மனசு கஷ்டப்படுவா, ஹர்ட் ஆவாங்கிறக்காக தான் நான் உன்னை இந்த வீட்லேயே வச்சுட்ருக்கேன், இல்லைனா நான் எப்போயும் உன்னெல்லாம் துரத்தி விட்டுருவேன் அப்படின்றாரு. இப்போ நீ இதுக்கெல்லாம் என்னக்கா சொல்ல வர? நிவினுக்கு வந்து காவேரி மேலே பாசமும் லவ்வும் இல்லாமல் தான் இவர் நிவின் இந்த அளவுக்கு காவேரி மேலே யோசிக்கிறாரா? காவேரி பற்றி கவலைப்படுற அளவுக்கு கூட என் மேலே அவர் கவலைப்பட மாட்டாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு லவ் இருக்க தானே செய்யுது. இவங்க லவ் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு பகடக்காயாக இடையில இருக்கணும்? பேசாமல் இவங்க 2 பேத்துக்குமே வந்துட்டு எல்லாம் நடக்கட்டும், நான் வந்து இவங்களை விட்டு வந்துடுறேனே அப்படின்னு மாதிரி சொல்ல, இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னா கடைசியில் எல்லாத்தையும் இழந்து நீ தான் நிற்க போகிற பாரு. இப்போ கூட நிவின் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காருன்னு உனக்கு புரியலையா? காவேரியும் விஜயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி மீன் பண்ணி சொல்கிறாங்க. இதில் வந்து நிவின் வந்து காவேரி கூட எப்படி சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும்? இந்த மாதிரி கேவலமாக ஃபஸ்ட்டாக யோசிக்கிறதுக்கெல்லாம், அதுவும் நம்ம அப்பா அம்மா வயிற்றில் பிறந்துட்டு உன்னால் மட்டும்தான் யோசிக்க முடியும். ஏன் தான் இப்படி இருக்கியோ? உங்ககிட்ட பேசுகிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ப்ரெக்னென்சி டைமில் என்ன டென்ஷன் ஆகி பேச வைக்காத, தயவு செய்து வெய் யமுனா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம வீட்லேயும் சரி என் புருஷனும் சரி எனக்கு மட்டும் யாருமே ஆறுதலாக இருக்க மாட்டீங்க, என்னோடய கஷ்டத்தை சொல்லி அழுகிறதுக்கு கூட இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, நான் பேசாமல் எங்கேயோ போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ யமுனா தயவு செய்து நீ கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இரு, உன்னை புருஷனையும் உன்னால் புரிஞ்சிக்க முடியல, சொந்த அக்காவையும் புரிஞ்சிக்க முடியலன்னா நீ யாரை தான் புரிஞ்சிக்க போகிற? யார் சொன்னாலும் உன் மண்டையில் ஏறாது. நீயே வந்து அந்த விஷயத்துலேருந்து தெளிஞ்சு வெளியில் வந்தால் தான் உண்டு. காவேரி வந்து முழுக்க லவ் பண்ணுறது, காவேரி வந்து தான் உலகம் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கிறது விஜயை மட்டும்தான். விஜய் கூட சேர்றதுக்காக அவள் அவ்வளோ துடிச்சிட்ருக்கா. விஜயும் சரி காவேரியும் சரி எவ்வளோ அன்பாக இருக்காங்க, பாசமாக இருக்காங்கன்னு எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுது, உன் புருஷன் முதல் கொண்டு. பட் உன்னால் மட்டும் அதை புரிஞ்சிக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. நீயே புரிஞ்சு தெளிஞ்சு வந்தால் தான் உண்டு, நான் வைக்கிற ஃபோனுன்னு சொல்லிட்டு கங்காவும் கோமா வச்சுருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிவின் ஓரளவுக்கு வந்துட்டு எனக்கு ராகினி கிட்ட எல்லாத்தையுமே போட்டு வாங்கிடுவார். பசுபதி இருக்கிற இடத்தையும் அஜய் இருக்கிற இடத்தையும் வெண்ணிலாவோட மாமாவை எங்கே அடைச்சி வச்சுருக்காங்கிறத முதல் கொண்டு ராகினி வந்து எல்லாத்தையுமே உளறிடுவாங்க. எல்லாத்தையும் உளறிட்டு நிவின் கிட்ட சொல்லுவாங்க, நான் இவ்வளவே உன்னை நம்பி தான் நிவின் சொல்லியிருக்கேன், உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் சொல்லியிருக்கேன், தயவு செய்து என் அப்பா இருக்க விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லிடாத. நீ இப்போ மாமான்னு சொல்லி இவ்வளோ உரிமையாக பேசுறதில் இந்த பாசத்தில் தான் வந்துட்டு நான் சொன்னனே தவிர தயவு செய்து நீ இந்த உண்மை யார்கிட்டையுமே சொல்லிடக்கூடாது. முக்கியமாக நீ அந்த காவேரிக்கிட்டையும் காவேரி குடும்பத்துக்கிட்டையும் அப்பா இருக்கிற உண்மையை சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல, சேச்சா நான் ஏன் சொல்ல போகிறேன் ராகினி, மாமாவை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமையும் தானே. மாமா வந்து கஷ்டப்பட்டாருன்னா அதை பார்த்துட்டு நான் சந்தோஷப்படுவேனா? நீ நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமெல்லாம் நல்லா இருக்கணும், திரும்பி நம்ம குடும்பம் சேரணுன்ட்டு தானே நான் இவ்வளோ தூரம் வந்து எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டேன். இப்போல்லாம் தான் குடும்பமும் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு ஒன்றா இருக்கிறது தான் முக்கியன்றது அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை எனக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நிவின் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக வந்து ராகினி கிட்ட பேசுவாங்க. பேசிட்டு சரி ராகினி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், யமுனா வெயிட் பண்ணிகிட்ருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே வந்துட்டு காவேரிக்கு கால் பண்ணுவார். காவேரி நீ கவலைப்படாத, இனிமேல் நம்ம போட்ட எஃபோர்ட்டு நம்ம போட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே வந்துட்டு நல்ல பலன் கிடச்சிருச்சு. பசுபதி இருக்கிற இடத்த ராகினி உளறிட்டா, நம்ம உடனே வந்துட்டு அந்த இடத்துக்கு போவோம் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல, வேண்டாம் நிவின் இப்போதைக்கு வந்து பசுபதி இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் எந்த கன்ஃபியூஷனும் பண்ண வேண்டாம். வெண்ணிலாவும் வந்துட்டு பழைய மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணிகிட்ருக்கா, அவகிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணி சொன்னாங்க. நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம், வெண்ணிலா கிட்ட வந்து ஏதாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமா, ப்ரூஃப் கலெக்ட் பண்ண முடியுமான்னு வெண்ணிலா மூலியமாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போலீஸ்கிட்ட அது எல்லாமே கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு போலீஸை வந்துட்டு பசுபதி இருக்கிற இடத்துக்கு அனுப்புவோம். அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து விஜய் நிரபராதிங்கிறதும் தெரிய வரும், பசுபதிக்கும் வந்துட்டு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும். ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு ஆக்குனதுக்கு அவனுக்கும் சரியாக தண்டனை வந்துட்டு வாங்கி கொடுக்கணும். அந்த தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நம்ம நல்லவங்க. நம்ம ஒருதலை பட்சமாக யோசித்து விஜய் வெளியில் வரதை மட்டும் யோசிக்க வேண்டாம், விஜயும் வெளியில் வரணும், பசுபதிக்கும் வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற மாதிரி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுவும் நல்ல ஐடியா தான், நான் இப்போவே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வரேன், நீயும் வந்துரு காவேரி, நானும் குமரனும் வந்துட்டு சீக்கிரமாக கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துடும்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்துட்டு வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போவாங்க.